செய்யல. ஹalleluya. எல்லா தேவ சித்தத்தை செய்யறதுக்கு உங்க சுயசித்தம் ஒன்று போராடும். இந்த தேசத்துல கரெக்டா நடைபெறும் நினைக்காதீங்க. தேசத்துல கரெக்டா நடைபெறும். நீங்க சுயசித்தம் இல்லாத போது தான் என்ன செய்யணும்? அது நிறைவேறும். அந்த சுயசித்தம் இல்லாம இருக்க என்ன செய்யணும்? தேசத்துல நிறைவேற நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஜெபம் பண்ணிருக்க வேண்டும். இந்த காரியம் பக்காவா ஒரு விசுவாசம் இருக்கு. நான் தேவ வசனத்தை நம்புறேன், இவ்வளவு நாளா விசுவாசி எல்லாம் சொல்லிருக்கேங்க. ஆனால் நீங்க தேசத்தை செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அதுக்கு ஜெபம் பண்ணாதான் அந்த சுயசித்தம் உங்களுக்கு என்ன செய்ய அந்த இடத்துல இன்வாலிட் ஆகும். நீங்க தேசத்துக்கான தெரிஞ்ச ஒரு காரியம் தான், இது நடைபெறுங்கிற காரியம் தான், விசுவாசம் மூலமா உங்களுக்கு நீங்க கன்ஃபார்மா ஒரு அதாவது கன்ஃபார்மா இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். இருந்தாலும் நீங்க தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அந்த தேசம் நிறைவேற முனி தரவாயில அந்த வாழ டைம்ல ஒரு சுயசித்தம் ஒரு வேலை செய்யும் பாருங்க. இதை செய்யாத அப்படின்னு எப்படி செய்யாத, இதை செய்யாத அப்படின்னா சோத்திரம் பண்ணாதாங்க. அதுக்காக இயேசு ஜெபம் பண்ணினா என் சுயசித்தத்துபடி அல்ல, என்னோட சித்தத்துப்படி அல்ல. அந்த வார்த்தை படிச்சுப்பாங்க. ஆனாலும் என் சித்தத்துப்படி அல்ல. இதை ரெண்டாவது பாயிண்ட். என் சித்தத்துப்படி அல்ல, உங்களோட சித்தத்துப்படி ஆகல. அவர் சித்தம் அங்கே ஆஃப் பண்ண வேண்டும், தேவ சித்தம் அங்கே ஆனாக வேண்டும் என்று சொல்லி இயேசு சார்மையா ஜெபம் பண்ணார். இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி. சுயசித்தம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது.